வாழ்க வளமுடன். அஷ்டாவக்ர கீதை முதல் அத்தியாயம் 7வது பாயிண்ட், அனைத்தின் ஏக சாட்சியே நீ. இங்க ஏகம் அப்படிங்கிறது வந்து ரகசிய உளவாளி அப்படின்ற மாட்டம் சொல்லக்கூடிய ஒண்ணு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரகசிய நிலை அப்படின்றது உடல், மனம், உயிர் தாண்டி இருக்கக்கூடிய ஆன்ம நிலை. அதே நாம அப்படிங்கிறத இங்க தெளிவுபடுத்துறாங்க. அது அனைத்தின் ஏக சாட்சியாக, ரகசிய சாட்சியா இருக்கு. இங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு இயக்கமா பாவிக்கப்படுது. அந்த இயக்கங்கள் எல்லாமே செயல்கள் ஆகுது. அந்த செயல்களுக்கு சாட்சியா அதிலேயே இணைஞ்சு நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் அது. எல்லா இடத்துலயும் நீக்கமற நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுவா நாம இருந்துட்டோம்னா இருக்கக்கூடிய இயக்கங்களா நாம இருப்போம். அப்ப நாம எந்த ஒரு இயக்கத்துக்கும் உட்பட்டு சிறைப்பட்டு இல்லாத விடுதலை நிலையா நீடிச்சு நிலைச்சிருக்கக்கூடிய தன்மையில இருப்போம். அததான் அடுத்த வரியில வந்து நித்திய விடுதலை நிறைவே நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க காண்பவனை அந்நியமாய் காண்பதே உனது பந்தம்னு சொல்லியிருக்காங்க. சோ நாம இன்னொன்னு வேற ஒண்ணா பார்த்தோம் அப்படின்னம்னா